லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற சரண்டர் படத்தோட விமர்சனம். சரண்டர் ஒன்றும் இல்லைங்க, மன்சூர் அலிகான் படத்தில் மன்சூர் அலிகான்ற நடிகராகவே வராரு. அவர் கட்சி கட்சிலாம் வச்சிருக்கிறாருல, கட்சி வச்சிருக்கிறாரு. கட்சியை அவரோட கட்சியை எத்தனை பேர் வச்சிருக்காங்கன்னு கேட்டுறாதீங்க. என்ன, அவர் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, அப்பப்போ அறிக்கை விடுவாரு, ஏதாவது சேட்டை பண்ணுவார் இல்லைங்களா. அந்த மாதிரி எலெக்ஷன் டைம் கதைப்படி துப்பாக்கி வச்சிருக்கிறாரு, லைசன்ஸ் துப்பாக்கி. அதை கொண்டு போய் சரண்டர் பண்றாரு போலீஸ் ஸ்டேஷன்ல, அருகில் உள்ள காவல் நிலையத்துல. திருமழிசை காவல் நிலையம்னு காட்டினாங்க. போய் சரண்டர் பண்றாரு. பண்ணோடனே பண்ணிட்டு எனக்கு நான் எலெக்ஷன்ல கையில மை வச்ச உடனே நிற்பேன், அந்த மை காயறதுக்காட்டி எனக்கு என் கண்ணை கொடுத்துடணும் அப்படின்றாரு. அப்படியே ஒரு மாதிரிலாம் ஆடி ஈடி பேசுறாரு. தேட்டரில் இருக்கிற லால் தான் ரைட்டரு. அவரை பார்த்து ஏஞ்சி நின்றுலாம் பேசி, சார் நீங்கள் கேப்டன் பிரபாகரனில் எவ்வளோ சூப்பராக நடிச்சிங்க சார் அப்படின்றாரு. இன்னொருத்தர் நம்ம லியோ படத்துல என்ன பண்ணீங்கிறாரு விஜய் கூட. இப்படி ஒருத்தர் இன்னொரு போலீஸ் ஆபீசரு, அதாவது அவங்க ஏஜுக்கு அவர் சொல்றாரு, இன்னும் லால் ஏஜுக்கு அவர் கேப்டன் பிரபாகரன் சொல்றாப்புல. அண்ணன் சிரிச்சுட்டு போய் கார் ஏறி போயிட்டு கொஞ்ச நேரத்துல திருப்பி வர்றாரு. அவர் திரும்பி வர்றதுக்காட்டியும் ஸ்டேஷன்ல லால் வச்ச துப்பாக்கி காணாம போயிடுது. லாக்கர்ல வைக்கிறதுக்காக எடுத்துட்டு போறாரு. ஸ்டேஷனுக்குள்ளார ஒரு சின்ன ப்ராப்ளம். அதுல லால் துப்பாக்கி எங்க வச்சோன்னு தெரியாம மிஸ் பண்ணிடுறாரு. அந்த துப்பாக்கி காணாம போயிடுது. இந்த துப்பாக்கி காணாம போனது வெளியில தெரியாம கண்டுபிடிக்க அருண் டி சங்கர், அவர் தான் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். அவர் அந்த பொறுப்பை கொஞ்சம் துடிப்பா இருக்கிற ட்ரெயினி போலீஸ் பிக் பாஸ் தர்ஷன்கிட்ட கொடுக்குறாரு. தர்ஷனும் அதை கையில எடுத்துக்கிட்டு அந்த கேஸ்ல துப்பாக்கியை கண்டுபிடிக்க பகிரத பிரயத்தனம் பண்றாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பெரிய கேங் லீடர், ஒரு பேரை கேட்டாலே சிட்டி அலறுது. அவரு எலெக்ஷன் டயத்துல மாவட்ட செயலாளர் ஆளுங்கட்சின்னு நினைக்கிறேன், அந்த செயலாளர் கொடுக்குற பணத்தெல்லாம் அந்தந்த ஏரியாவுக்கு அனுப்பி வைக்கிறது. ஒரு இன்ஸ்பெக்டர் மூலியமா ஒரு பணத்தை அனுப்புறாரு, 10 கோடி ரூபா பணத்தை. அந்த இன்ஸ்பெக்டரே அதை ஆட்டையை போட்டு அல்வா கொடுக்க நினைக்கிறாரு. ஆக்சிடென்ட் ஆனதா ஜோடிச்சுட்டு அவரு அந்த பணத்தை திருப்பி கைப்பற்ற என்ன பண்றாரு. அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம்? ரவுடியோட தம்பிங்க 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் ஒரு மாதிரி அண்ணனை தாண்டி முன்னேறணும்னு ஒரு எண்ணத்துல இருக்கிறாரு. நம்ம தான் பார்த்துருக்கோமே, வட சென்னை, பொல்லாதவன், இந்த மாதிரி படங்கள்லாம் ரவுடியோட கீழே இருக்கிறவங்க, சொந்தம், உறவு, தம்பி, இவங்கெல்லாம் என்ன பாடுபடுத்துவாங்க ஏரியாவை அப்படிங்கிறத. ரவுடி உயிருக்கு பயந்துட்டு இருப்பாரு, ஆனா இவங்க உள்ள பூந்து கலாச்சிட்டு இருப்பாங்க இல்லையா. இப்போ எந்த நேரத்துல என்கவுண்டர் நடக்குன்னு இருப்பாரு ரவுடி. ஸோ இந்த 2 கதைக்கு என்ன சம்பந்தம்? இந்த 2 கதையிலையும் தர்ஷனோட ரோல் என்ன? அந்த தம்பி தர்ஷனை என்ன பண்றாரு? அதுக்கு முன்னாடி லாலை என்ன பண்றாரு? லால் எதேச்சியா ஒரு ரோடு செக்கிங், அதுல அந்த பையனை, அவனோட தம்பி என்ன பெரிய மயிரா, ரவுடி தம்பி தானே அப்படின்னு கேட்பாரு. அதுல அந்த பையன் அவங்க அண்ணன்ட்ட சொல்லி தூக்கிட்டு போய் அவரை அண்டர்வேரோட உட்கார வச்சிருவானுங்க, யூனிஃபார்ம் ஆகுது. அதுல தர்ஷன் எப்படி வெகுண்டு எழுதுறாரு. இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் என்ன சம்பந்தம்? கன் திருட்டுக்கும் அந்த கும்பலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல சம்பந்தம் இருக்கிற மாதிரி காட்டி இல்ல அதை தூக்கிட்டு போனது ஸோ அப்படின்னு கிளைமாக்ஸ்ல நமக்கு வேற ஒரு ட்விஸ்ட், வேற ஒரு முடிச்சு அவுக்குறாங்களா? படத்துல நிறைய முடிச்சவிக்கைகள் இருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு இந்த போலீஸ் என்ன பாடுபடுது, ஒரு நாள்ல 2 நாள்ல இந்த ஒரு போலீஸை என்ன பாடுபடுத்துறாங்க அப்படிங்கிறதான். எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால இன்ஸ்பெக்டரும் தர்ஷனுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் ஒரு எலெக்ஷன் முடியறதுக்காட்டியும் நீ கண்ணை கொண்டு வைக்கணும், இல்லைன்னா அவங்க எல்லாரையும் நானும் சேர்ந்துதான் மாட்டுவேன் நம்ம ஸ்டேஷன்ல இன்னும் துப்பாக்கி காணாம போச்சு அப்படின்னா. போலீஸ் ஸ்டேஷன்லயே யாராவது போலீஸ்காரங்க துப்பாக்கி எடுத்தாங்களா, ரவுடி கூட்டம் எடுத்ததா, இல்லை வேற யாரும் எடுத்தாங்களா அப்படிங்கிறத வித்தியாசமும் விறுவிறுப்பாகவும் சொன்னதில்லை. இந்த சரண்டர் படம் நம்மளை ஸ்க்ரீனில் சீட்டோட கட்டி போட்டு ஸ்க்ரீனுக்கு சரண்டர் ஆக்கிடுது. அதுதான் அந்த படத்தோட ஒரே வெற்றிக்குரிய விஷயம், பெரிய பலம்னு சொல்லலாம். இதில் நடிச்சிருக்கிற எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. குறிப்பாக தர்ஷன் புகழ்ங்கிற அந்த ட்ரெயினி போலீஸா வாழ முற்பட்டிருக்கிறாரு. லால் பெரியசாமிங்கிற ரைட்டரா வாழ்ந்திருக்கிறாரு. சுஜித் கனகுங்கிற ரவுடியா டபுள் மடங்கு வாழ்ந்திருக்கிறாப்புல. முனிஷ்காந்த் சித்தப்பா அப்படிங்கிற காரில் திருச்சியிலேருந்து இந்த
ஒரு கன்று வாங்குறதுக்காக இந்த ரவுடியோட தம்பியை சந்திக்க வர்ற ஒரு கேரக்டரில் ஒரு ட்ராக் தனியாக இருக்குது அவருக்கு. ஆனால் அது படத்தோட மிங்கிள் ஆகுது, அதில் சிறப்பாக இருக்குது. கௌஷிக் உங்களுக்கு தெரியும், நிறைய படங்களில் ஹீரோவை நடித்தார். அடுத்த வாரம் கூட அவர் நடித்து இந்த உழவர் மகன் ஏதோ ஒரு படம் ஒன்று வருது இல்லைங்களா, கராத்தே கோபாலன் அவருடைய வாரிசு, அருமையாக பண்ணியிருக்கிறாப்புல முனிஷ்காந்த். கௌஷிக் அது மாதிரி பாடினி குமார் ஹீரோயின், கிளைமாக்ஸ் கிட்ட தாங்க ஹீரோயின் வராங்க, ஆனாலும் நமக்கு பிடிச்சி போகுது பாடினி குமாரை. உமையாளுங்கிற அந்த கேரக்டராகவே இருக்கிறாங்க. அருள் டி சங்கர் அந்த இன்ஸ்பெக்டராக வாழ்ந்திருக்கிறாரு. ரம்யா ராமகிருஷ்ணன் சப் இன்ஸ்பெக்டரா, பெண் சப் இன்ஸ்பெக்டரா சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு ப்ரொமோஷன் ஆகியிருக்கிறாங்க. சுந்தரேஸ்வரன் அவரும் இப்போ சிறப்பாக பண்ணியிருக்காரு. கௌஷிக் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பிரமாதம். இப்படி எல்லாரையுமே பாராட்டிட்டு போகலாம். இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிற கௌதமன் கணபதி இவர் வந்து அமெரிக்காவில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாராம். அதெல்லாம் விட்டு நம்ம ஈரம் அறிவுரை ஜாயின் பண்ணி இப்படி ஒரு நல்ல படத்தை, என்ன சொல்ல போனால் ஈரம் அறிவுரன் கூட இந்த மாதிரி நல்ல நல்ல படம் எடுத்தவர், ஆனால் இப்படி ஒரு கிரைம் ஸ்டோரியை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விதத்தில் இந்த இயக்குனர் குருவை மிஞ்சிய சிஷ்யனாக இருக்கிறாரு. இந்த படத்துக்கு விகாஸ் சதீஷ் அவங்க தான் வந்து மியூசிக் ஒரிஜினல் ஸ்கோர் எல்லாம் அருமையாக பண்ணியிருக்கிறாப்புல. ரேணுகோபால் அவர் தான் படத்தொகுப்பாளர். கத்திரியை இன்னும் கொஞ்சம் தீட்டி இருக்கலாம், உங்கள் கையை டைரக்டர் கட்டி போட்டாரா அப்படின்லாம் நான் கேட்கவே இல்லை, அருமையாக பண்ணியிருக்கிறாரு. ஆர்ட் டைரக்டர் ஆர்கே மனோஜ்குமார், ஸ்டண்ட் ஆக்ஷன் சந்தோஷ், ஆக்ஷன் பிரகாஷோட பையன். இப்படி எல்லோருமே சிறப்பானவர்கள் சேர்ந்து சிறப்பான ஒரு படமாக சரண்டரை கொடுத்துருக்குறாங்க. சரண்டர் ரசிகர்களை சரண்டர் ஆக்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் எனது பார்வையில் 10க்கு 7.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.